டிஎன்பிசியிலிருந்து அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிசியிலிருந்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் நிரப்புவதற்கான காலி பணியிடத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளத்திலிருந்து 3 டூரிஸ்ட் ஆஃபீஸர் சுற்றுலா அலுவலர் நிரப்புவதற்கான காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி டிப்ளமோ, முதுநிலை டிப்ளமோ, எம்எஸ்சி, எம்ஏ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் தேர்வு இருக்கும். ரிட்டன் தேர்வில் வாங்குற மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு பிப்ரவரி 23ஆம் தேதி கடைசி நாள். இதுபோன்று தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளத்திலிருந்து பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. இப்போ இந்த பிப்ரவரி மாதத்திலே 3 காலி பணியிடங்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அபிஷியல் இணையதளம் tnpc.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமல்லாது குரூப் 4 காலி பணியிடங்கள் நிரப்பும் போது கூடுதலாக 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அந்த காலி பணியிடங்களையும் சேர்த்து பணியமர்த்தப்பட உள்ளனர் என்பதையும் குரூப் 4 குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை டிஎன்பிசியிலிருந்து வெளியிட்டிருக்காங்க.